ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ராணி அடுப்பாங்கரையில் என்ன பார்க்க போகிறோன்னா, விரிசல் இல்லாமல் இன்ஸ்டன்ட் மாவை வச்சு நம்ம எப்படி குலாப் ஜாமுன் செய்கிறதுனா, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி எம்டிஆர் இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது 175 கிராம் இருக்கும். இதில் ஒரு 22லேருந்து 25 உருண்டை நமக்கு குலாப் ஜாமுன் கிடைக்கும். பாருங்க, இந்த மாதிரி ஜலிச்சு ஒரு பாத்திரத்தில் குலாப் ஜாமுன் மிக்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இப்போது நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிணைய போகிறோம். ஒரே தான் சேர்த்துறாதீங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் பால் பிடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 3 விரல்லையே நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ரஃப்பாக அழுத்தம் கொடுத்து பிணையணும்னு அவசியம் இல்லைங்க. பால் ஊற்றுனாவே அதே மிக்ஸ் ஆயிரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு நம்ம பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி நான் ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சிக்கு தான் நான் பிணைஞ்சி வச்சுருக்கேன். நம்ம எடுத்தோடனே டைட்டாக பிணைஞ்சி வச்சா குலாப் ஜாமுன் விரிசல் வந்துடும். பாருங்கள், நான் ஒட்டுற மாதிரி தான் பிணைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருவோம். இதுக்கு நடுவில் நம்ம சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கனமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் குக்கர் தான் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் இதில் பாவு சூடாகவே இருக்கும். இதில் 1/2 கிலோ சர்க்கரை எடுத்துக்கிறேன். 175 கிராம் மாவுக்கு 1/2 கிலோ சர்க்கரை அதிகம். அதில் பேக்கெட்டில் 800 கிராம் போட்டிருப்பாங்க. நீங்கள் அவ்வளோ போட்டிங்கன்னா பாவு நமக்கு மீதமாயிரும். அதனால் 1/2 கிலோ போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம், 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்து வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை. நல்லா கொதித்து வந்தால் ஒட்டுற பதம் வந்தால் மட்டும் போதும். பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் மட்டும் போதும். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. நமக்கு பிசுபிசுப்பு பதம் இருந்தால் போதும். இப்போ இதை நம்ம இதில் ஏலக்காய் 3 சேர்த்துக்கிறேன். 3 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஊற வச்சுருவோம். இப்போ நம்ம பிணைஞ்சி வச்ச மாவை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எவ்வளோ ஒட்டுற பதத்தில் எடுத்து வச்சுருந்தேன், எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள். சரியான பதத்தில் இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப கெட்டியாயிருச்சுன்னா கொஞ்சமாக பால் தெளித்து நம்ம அதை பிணைஞ்சிக்கலாம். இப்போது கையில் எண்ணெயோ இல்லாட்டி கீயோ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிக்கிட்டு ஒரு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. இதில் 22லேருந்து ஒரு 25 பீஸ் வரும். மீடியம் சைஸாக போட்டோம்னா இப்படி 2 கையை வச்சு உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. விரிசல் இல்லாமல் எந்த அளவுக்கு உருண்டை வந்திருக்கு பாருங்கள். இதே போல் நான் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கிறேன். நான் பாதி மாவு உருட்டி எடுத்துருக்கேன். உருட்டி எடுத்து வச்சிட்டாலும் காஞ்சிரும். நம்ம அதுக்குள்ளே எண்ணெயை காய வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெயை ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் நம்ம இதை பொரித்து எடுக்கணும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது. பாருங்கள், போட்டோன்னே லைட்டாக மேலே எலும்பி வரணும். அந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சிரும், உள்ளே வேகாது. இந்த மாதிரி லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா கலர் மாறி வருது பாருங்கள். அப்படியே திருப்பி விட்ருவோம். நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டுருவோம். மிதமான சூட்லேயே வெந்து வந்தால் தான் குலாப் ஜாமுன் நல்லா வெந்து வரும். பாருங்கள், எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக
பொறுமையாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம பொரித்து சூடான பாவுலேயே போட்டுக்குவோம். நமக்கு குலாப் ஜாமுனும் சூடாக இருக்கணும், பாவும் சூடாக இருக்கணும். அப்போ தான் அது நல்லா ஊறி வரும். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் பொரித்து நான் பாவில் போட்டேன். 1/2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருவோம். 1/2 மணி நேரம் கழித்து பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறி புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்கள். அருமையான விரிசல் இல்லாத குண்டு குண்டு குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராணி அடுப்பாங்கரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.